ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா டூம். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக பார்க்க போகிறது மட்டன் கீமா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய், அதாவது இப்போ மட்டன் கைமா செய்ய போகிறோம். அது செஞ்சு அது உருண்டையாக்கி தான் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ தேங்காய், பொட்டுக்கடல, பச்சை மிளகாய், இப்போ இந்த மாதிரி திருவாக வர மாதிரி, அதாவது ஃபுல்லாக அரையக்கூடாது, நல்லா ஒரு மாதிரி அரையாமே இருக்கக்கூடாது, மீடியமாக இந்த அரைஞ்ச மாதிரி எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் கொத்துக்கறி மாதிரியே கொத்தி வாங்கிக்கலாம். நான் மட்டனாக வாங்கிட்டேன். அப்போ அதனால் நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் கொத்துக்கறி மாதிரி வாங்கினாலும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அப்போ தான் ஃபுல் காரம், உப்பு எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகும். இப்போ கறி, மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் பட்டை கிராம்பு பொடி, இதை போட்டு நல்லா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ அந்த ஆல்ரெடி தேங்காய், பொட்டுக்கடலை அரைச்சி வச்சதுலேயே இதையும் போட்டுக்கலாம். போட்டு சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம். ஒன்றாவும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்படி எடுத்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் மறுபடியும் இதை போட்டு ஒரு திருப்பிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ரவுண்டு பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா இப்படியே போட்டோம்னா திடீர்னு உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். அதை ஒரு இட்லி சட்டி எடுத்து அந்த இட்லி சட்டியில் வைக்க போகிறேன். சும்மா வேக வச்சு எடுத்துட்டோம்னா அது கரைஞ்சி போகாது, அதே டேஸ்ட்டும் இருக்கும். இதை இந்த மாதிரி வேக வைக்காமையே போட்டுக்கலாம். ஆனால் அப்படி போட்டோன்னா திடீர்னு கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இப்படி செஞ்சு போட்டுக்குவேன். அதனால் வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு ரெடி பண்ணுறோம். அதாவது மட்டன் கீமா குழம்பு. அதாவது இப்போ மட்டன் கீமா ரெடி பண்ணிட்டோம். இது குழம்பு மாதிரி பண்ணி அதை தான் போட போகிறோம், அந்த பால்ஸை. இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எப்போவுமே மட்டன் குழம்பு செய்யும் போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளே அரைச்சதோ அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போட்டிருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா. நமக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு 2 எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை ஒரு பக்கம் கொதிக்குது. இப்போ இந்த பால்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கைமா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது பால் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மட்டன் டேஸ்ட்டு கொடுக்கும். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணணும். அப்போ அந்த கைமா ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அது வேக வைக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திருக்கேன். இது தேங்காய் பால் சேர்த்துனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். முதல்ல இந்த குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பால் போட போகிறேன். இந்த பால் ஆல்ரெடி வந்திருக்கு. நம்ம அந்த குழம்பு ரெடி ஆனோடனே சிம்மில் வச்சு தான் அந்த பால் போட போகிறோம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பால் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மில் வச்சு அந்த பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் பால்ஸ் உடையவும் செய்யாது. அந்த கிரேவியோட ஃபுல் டேஸ்ட்டுமே அந்த கீமாவில் படும், அதாவது கைமாவில் படும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம சூப்பரான சுவையான மட்டன் கைமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தழை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் எப்போவுமே மட்டன் குழம்பு செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த கைமாவில் ஃபுல்லாக நம்ம குழம்பு ஃபுல்லாக இறங்கிடுச்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நமக்கு சூடான சுவையான மட்டன் கீமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.